இனிய நண்பர்களே, கடந்த வாரம் எடுத்த ஒரு மிக முக்கியமான தலைப்பை போலவே இந்த வாரம் இன்னொரு மிக முக்கியமான தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த 2016 அதிமுக திமுக அல்லாத ஆட்சி சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது தலைப்பு. 2016 அதிமுக திமுக அல்லாத ஆட்சி சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நண்பர் சொல்றாரு, ஏன் சார் 2016 ஊழல் இல்லாத ஆட்சி சாத்தியமான்னு கேட்க வேண்டியதானே? அதிமுக திமுக அல்லாத ஆட்சி சாத்தியமா நீங்க கேக்குறீங்க, ஊழல் இல்லாத ஆட்சி சாத்தியமான்னு கேட்க வேண்டியதானே? நான் சொன்னேன், நான் ஒரு பிராக்டிகல் மேனுங்க, எது நடைமுறை சாத்தியமோ அது மட்டும் தான் விவாதம் ஆயிப்பேன் அப்படின்னு. நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியில் செல்வதற்கு முன்னால் தங்களுடைய கருத்தை உங்கள் முன்னால் நேரில் வைக்கிறதுக்காக நம்முடைய விருந்தினர்கள் பங்கேற்பாளர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எந்த அறிமுகமும் தேவையில்லாத விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமாவளவன் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அணியுடைய பீமர், தாழ்த்தப்பட்டோருக்கான குரல் கொடுப்பவர்கள் 1000 பேர் இருந்தாலும் தன்னுடைய தனியான குரலை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு இனிமையான மனிதர். இப்பெல்லாம் எங்கேயும் அவரை தனியாவே பார்க்க முடியாது. தந்தி டிவி செய்த மிகப்பெரிய சாதனை மக்கள் நல கூட்டணியுடைய 3 தலைவர்கள் அண்ணன் தனியாக கூட்டம் மட்டும்தான். திரு ஹெச் ராஜா அவர்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர், தியாகராய நகருடைய வேட்பாளர், இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடியதுல பாஜகவுடைய அநேகமா முதல்வர் வேட்பாளர், ஏதோ நம்மளால முடிஞ்சது லைட்டா ரிப்போர்ட், திரு தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு ஒளி ஓவியர், எந்த ஒரு ஃபார்மாலிட்டியுமே இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு முழுமையான நிறைய கோபங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய படைப்பாளி. பாரதியாருடைய கோபத்தை அப்படியே தன்னுடைய சொல்களிலும் செயல்களிலும் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு காலையில கூட ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வந்திருக்கார் ஒரு அற்புதமான மனிதர் தங்கர் பச்சான் அவர்கள். அதே போல இடது பக்கம் பார்த்தோமானால் பேராசிரியர் தீரன் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர். ஏற்கனவே ஒரு இயக்கத்தை முழுமையான பொறுப்போடு தலைமையேற்று நடத்தி வழிநடத்தியவர், நிறைய புள்ளி விவரங்களை தரவுகளோடு பேசக்கூடியவர், யாரிடமும் அதிர்ந்து பேசாத தன்மையாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையோட மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்றிருக்கக்கூடியவர், ரொம்ப நிதானமானவர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அவரை பற்றியது. அடுத்தது அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள், பிறந்ததிலிருந்தே பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறவர். அண்ணன் 2 வார்த்தையில 4 அணுகுண்டு போடக்கூடிய சக்தி உள்ளவங்க. அதுதான் அவங்கள்ட்ட. நாங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயுதத்துல அவர்கிட்ட மேடைய மைக்க பிடிங்கி அடுத்த பக்கம் கொண்டு போறதா பெரிய வித்தையா இருக்கும். அணுகுண்டு போட்டுட்டே இருப்பாரு, சில சமயம் மனித வெடி குண்டு கூட போடுவாரு. அதே போல அருள்மொழி அவர்கள் வழக்கறிஞர், திராவிடர் இயக்க பெருந்தலைவர்கள் வரிசையில் வரக்கூடிய புலவர் அண்ணாமலையுடைய மகள், தன்னியல்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்க பேரொழிகள்ல ஒரு தனிப்பெரும் பெண்ணாக முழுமையான பகுத்தறிவு பாசனுடைய அடையாளமாக திகழக்கூடியவர் அருள்மொழி அவர்கள். இயல்புல ஒரு வழக்கறிஞர், எந்த ஒரு 100% முரண்பட்ட கருத்துக்களை கூட எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நிதானமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாளர். உங்கள் 6 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் எங்களை கௌரவப்படுத்தியதற்கு மிக நன்றி. நான் முதல்ல நேரடியா நம்முடைய நிகழ்ச்சியை தூக்கலான்னு பாக்குறேன். முதல்ல நான் இந்த தலைப்பிலிருந்து 2016 அதிமுக திமுக அல்லாத சாத்தியமா அப்படிங்கிற தலைப்புக்கு சாத்தியம் இல்லை என்ற அணியிலிருந்து பேராசிரியர் தீரன் அவர்களை நான் பேசும்படி அழைக்கிறேன். பொதுவாக ஒரு பொது தேர்தல் என்பது வருகிற பொழுது மக்கள் ஒரு சில செய்திகளை தங்களுடைய கவனத்திலே கொண்டுதான் ஆட்சி மாற்றம் தேவையா தேவையில்லையா என்பதை முடிவு செய்வார்கள். அதிலே 5 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவருடைய சீரிய தலைமையிலே இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த ஆட்சியினுடைய பலாபலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று எட்டியிருக்கிறதா என்பதை மக்கள் மிக முக்கியமாக கவனிப்பார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள
அத்தனை குடும்பங்களும் பெருவாரியான குடும்பங்கள் பலனை அடையக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்பத்தில் மாண்புமிகு அம்மா அவருடைய அந்த திட்டங்களில் 5-6 திட்டங்களாவது ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஆதாயம் பலனை அடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அம்மா அவருடைய அரசானது அவர்கள் சொல்லுவதைப் போல மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் என்று அவர்கள் சொல்லுவார்களே, அதனை இன்றைக்கு தன்னுடைய செயல் திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக தமிழகத்தினுடைய நலன்கள் என்று பார்க்கிற பொழுது காவிரி நீர் பிரச்சனையிலே இதற்கு முந்தைய இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டு 7 ஆண்டு காலம் அதை அரசிதழிலே வெளியிடுவதற்கு அக்கறை எடுத்துக் கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதனை அரசிதழிலே வெளியிட செய்து காவிரி நீர் உரிமையிலே தமிழகத்திற்குரிய பங்கினை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். கெஜெட்ல வந்துருச்சு, காவிரி வரலையே சார். கெஜெட்ல வந்துருச்சு, காவிரி வரலையே. இல்ல இல்ல வரும். ஏன்னா முந்தைய காங்கிரஸ் அரசுக்கும் இப்பொழுது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் முழுமையாக நாங்கள் காவிரி நீர் பிரச்சனையிலே நீதியை பெற்றதாக அர்த்தமாகும் என்று சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆக முதல் வெற்றி இன்றைக்கு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறது. அதே போல முல்லை பெரியாறு அணை தென் மாவட்டத்தில் 5-6 மாவட்டங்கள் இன்றைக்கு பலாபலன்களை அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த முல்லை பெரியாறு அணை 142 அடியாக உயர்த்தி காட்டிய ஒரு பெருமை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களைத்தான் சார். அதற்கு முந்தைய இருந்தவர்கள் எல்லாம் அதில் அவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. அதே போல இன்றைக்கு பார்த்தால் 2009 மே 16 எப்படி இன்றைக்கு தேர்தலானது தொடங்குகிறதோ அதே போல மே 16, 17, 18 முள்ளிவாய்க்கால் சம்பவம், ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு ஆளான சம்பவம். அந்த ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு ஆளான அந்த நிகழ்ச்சியை வைத்துத்தான் தமிழகத்தினுடைய அரசியல் இன்றைக்கு தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். முள்ளிவாய்க்காலுக்கு முன், முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்றைக்கு ஈழத் தமிழர்கள் கடைசி 3 நாள் போரிலே 1.5 லட்சம் ஈழத் தமிழர்கள் அநியாயமாக அந்த சிங்கள இனவெறி அரசனுடைய கொத்துக்குண்டுகளாலும் பாஸ்பரஸ் குண்டுகளாலும் அநியாயமாக இனப்படுகொலைக்கு ஆளானார்கள். அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவர்கள் அது குறித்து எந்த விதமான அக்கறையும் எடுத்துக் கொள்ளாமல், இன்னும் சொல்ல போனால் அந்த ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்காக இவர்கள் ஒரு வகையிலே உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. அந்த சிங்கள அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே ஆகிய இருவருமே இந்தியாவுக்காக நாங்கள் இந்த போரை நடத்தினோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே சொன்னார்கள். ஆக ஒரு இனம் கண்ணெதிரிலே அழிந்து கொண்டிருக்கிற பொழுது அதை தடுத்து நிறுத்திய தவறிய காரணத்தினாலேதான் 2011 அன்றைக்கு மிகப்பெரிய கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதன் காரணமாக விளைந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மீனவ தமிழர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். முந்தைக்கு இருந்த அரசும் சரி, இப்பொழுது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசும் சரி, ஒரு சாதாரண சிறிய நாடு, சுண்டைக்காய நாடு, அந்த இலங்கையை தட்டி கேட்பதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிற பொழுது தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழக நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது, அந்த தமிழக மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது அம்மாவுடைய ஆட்சியிலே. அதோடு மட்டுமல்ல, இந்த ஆட்சியின் மீது பொதுவான அதிருப்தி என்பது கிடையவே கிடையாது. ஆக இந்த 3 காரணங்களினாலேதான் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி 2016 234 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக நம்புகிறோம். அதாவது கடல் வெற்றி காய்ந்ததற்கு பின்னால் மீன் கருவாடாகும், அதன் பிறகு சாப்பிடலாம் என்று சொல்லி குடல் வற்றி செத்ததாம் கொக்கி என்பதை போல மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மண் கவ்வுவார்கள். மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவாடு மீனாகாது என்று சொன்னவர்கள் மீண்டும் மீனான வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். அதேபோல 234 தொகுதிகளும் இரட்டை இலைதான் வெல்லும் என்று சொன்னார். அதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிகிறேன். என கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அதே சின்னம் தான்.
கூட்டணி பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு கூட அதே சின்னத்தில் சொன்னாங்க. அவர் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். சோ யார் வந்தாலும் சரி இந்த சின்னத்தெல்லாம் போட்டிடுவோம் சொல்லும்போது மாற்று சின்னங்களுக்கான வாய்ப்பு இல்ல. அதிமுக திமுக அல்லாத அணி சாத்தியம்தான் என்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் ஒருத்தர், பிள்ளையார் சொல்லி ஒத்துப்பாரான்னு தெரியல, அதனால ஒரு முதல் புள்ளி வைத்த திரு திருமாவளவன் அவர்களை அவருடைய தரப்பு நியாயத்தை நடத்த கேட்கிறேன். சாத்தியம் உண்டா சாத்தியம் இல்லையா என்பதுதான் கேள்வி. இப்படி ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் அமைந்திருப்பதே சாத்தியத்திற்கு வழி ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும். இதற்கு முன்பு பாண்டேவுக்கு இந்த துணிச்சல் வந்ததா? இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்கிற சிந்தனை வந்திருக்குமா? சாலமன் பாப்பையா நடத்துவார். நம்முடைய பாண்டேவுக்கும் அந்த ஆசை வந்துவிட்டது. அவர் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் கலக்குகிறார். பெரிய பெரிய அறிவுஜீவிகளையும் அரசியல் தலைவர்களையும் கடுமையாக கேள்விகளை எழுப்பி மடக்குகிறார். ஆனால் இப்போது பட்டிமன்றம் நடத்தி தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க சாத்தியம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு முன்வந்திருக்கிறார். சாத்தியம் இருக்கிறது என்கிற அணியில் நம்முடைய நடுவர் இருக்கிறார். பாண்டவர்கள் 5 பேர் தான் கேள்விப்பட்டேன், 6வது பேர் ஒருத்தர் கண்ணனாக நின்று கர்ணன் வேண்டாங்க, அது முதல் புள்ளி ஆக்கி விட்டுருவாங்க. கண்ணனா இருந்துட்டு கண்ணன் அதான் தேரோட்டி. ஆகவே இந்த கால ஓட்டத்திற்கு ஏற்ற தலைவர்கள் தேவை. இந்த கால ஓட்டத்திற்கு தேவையான செயல் திட்டங்கள் தேவை என்று ஒரு தலைமுறை இடைவெளியால் புதிய இளம் தலைமுறையினர் மாற்றத்தை விரும்புகிறார்கள். பார்த்துக்கிட்டு சினிமாவில் கூட ஒரே கதாநாயகனை பார்க்கிற காலம் ஒரு காலத்தில் இருந்து எம்ஜிஆர் சிவாஜி மாறி மாறி 2 பேரும் கதாநாயகர்களாக 50 ஆண்டு காலம் இருந்தார்கள். அதை பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய ரசிகர்களும் இருந்தார்கள். ஆனால் இப்போதெல்லாம் கதாநாயகர்களையே மாற்றி மக்கள் விரும்புகிறார்கள். ஒரே ஆள் மூஞ்சியை பார்க்க விரும்பல. தொடர்ந்து ஒருத்தரே ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறத மக்கள் விரும்புறதில்லை. அதனால்தான் இப்ப இளம் கதாநாயகர்களுக்கு மவுசு கூடுகிறது. இளம் கதாநாயகிகள் வெற்றி பெறுகிறார்கள். அப்பெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்கு ஜோடி, அந்த ஆட்களை தவிர வேற யாரும் ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியாது. அதை மக்களும் ரசித்தார்கள். ஆனால் இப்போது இருக்கிற இந்த தலைமுறை மாற்றத்தை விரும்புகிறது. திரும்ப திரும்ப திமுக அதிமுக அதிமுக திமுக என்று மாறி மாறி வருவதை மக்கள், அதாவது மக்கள் என்றால் அந்த இளம் தலைமுறையினர் விரும்பவில்லை என்பது ஒரு பொது மனோநிலை, ஒரு பொது கருத்து. இதனை ஊக்கப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு ஊடகங்கள் தயாரானால் சாத்தியம் உண்டு. எல்லா காலகட்டத்திலும் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்ற ஒரு குரூப் உண்டு, சோசியல் குரூப். கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அல்லது புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள். அவங்க வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்து கொடுப்பார்கள், லாபி செய்வார்கள். யாரை யாரோடு சேர்த்து விடுவது, யாரை யாரிடமிருந்து வெட்டி விடுவது, என்ன கருத்தை மக்களிடத்திலே எடுத்து முன்வைப்பது, எப்படிப்பட்ட பிரச்சார உத்திகளை கையாளுவது, எந்த சூழலில் எதை பேசுவது, எந்த திசையை நோக்கி காயை அடித்தால் எந்த திசையிலே கோல் விடும் என்று சொல்லுவது, இப்படிப்பட்ட ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இருக்கிறார்களே, இவர்கள் நினைத்தால், இவர்கள் உண்மையிலேயே இந்த சமூக கட்டமைப்பில் மாற்றம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால், துணிவாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் சாத்தியம் உண்டு. ஆனால் பெரும்பாலும் அறிவுஜீவிகள் நாம் அறிந்த வரையிலே பிற்போக்குவாதிகளாகவே இருக்கிறார்கள். பிற்போக்கு சக்திகளை ஊக்கப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். ஆகவே முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், ஜனநாயக சிந்தனை உள்ளவர்கள் மக்களின் இந்த பொது மனோநிலையை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில், வலுப்படுத்தக்கூடிய வகையில், நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் செயல்பட்டால் சாத்தியம் உண்டு. இந்த தலைவர் யார், இவர் நம்முடைய சாதியா, இந்த தலைவர் யார், இவர் நம்முடைய மதமா, இந்த கட்சி எது, நமக்கான கட்சியா
என்று பிற்போக்குத்தனமாக சிந்திக்காமல் நேர்மையாய் தூய்மையாய் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. சாதி மத எல்லைகளை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டியது கடமை. நாட்டு நலன், மக்கள் நலன், மாற்றத்தின் தேவை, இவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த ஜனநாயக சக்திகள் துணிந்து முடிவெடுத்தால் சாத்தியம் உண்டு. எவ்வளவுதான் மாற்றம் பேசினாலும் அந்த அணிக்கு கூட பாண்டவர் அணி என்றுதான் பெயர் வைக்க வேண்டியிருக்கிறது. உள்ளதிலேயே ரொம்ப பழைய பெயர். ஆனால் திரையுலகத்தில் பாண்டவர் அணி வெற்றி பெற்றது. இந்த அரசியல் உலகத்தில் பாண்டவர் அணி என்ன செய்ய போகிற பார்ப்போம். இதுல நிறைய பேருக்கு இந்த பாண்டவர் அணின்னு பேர் வச்ச உடனே ஒரே குழப்பம். அப்ப கண்ணன் யாரு, கர்ணன் யாரு, யார் யாரெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு தியாகி அப்படின்னு சொல்லி பேர் வைக்க ஆரம்பிச்சு ஆளால் பேசாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகு அந்த அணி ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை, ஒரு அதிர்வுகளை, ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தியிருக்க மாற்றுக்கத்துல. அவர்கள் எதிர்பார்த்ததும் அதுதான். ஆனா எனக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியாது இல்ல, எனக்கு தெரியும், பெரும் கூட்டங்கள் நன்றாக கைதட்டும், ஆதரிக்கும், ஆர்ப்பரிக்கும், ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்டா ஒரு கனத்த மௌனத்தை வைக்கக்கூடியவர்கள். வாருங்கள், இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றான வாய்ப்பு ஆட்சி இந்த 2016 சாத்தியமில்லை என்று சொல்வதற்காக திரு திருச்சி வெளிச்சாமி அவர்களை அழைக்கிறேன். மாற்றம் வருமா வராதா என்பது வேறு விவாதம். இந்த தேர்தலிலே அது வருமா என்பதுதான் இன்றைய விவாதம். மாற்றம் என்பதுதான் மாறாதது. காரல் மார்க்ஸ் அன்றைக்கே சொல்லிவிட்டு போனார். நிலையாமை என்பதுதான் நிலைத்த தத்துவம். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை எல்லா தத்துவ ஞானிகளும் சொன்னார்கள். நம்முடைய வள்ளுவன் கூட சொல்லி இருக்கிறான், நெடுநல் உணர் ஒருவன் நேற்றிருந்தான் இன்றில்லை என்பதுவே வாழ்க்கை. தனி மனிதனுக்கோ அல்லது சமூகத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ அல்லது அரசியலுக்கோ மாற்றமே இல்லை என்றால் அது கல். அவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. மாற்றம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சாதனை ஒன்று மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கும் என்றால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே சொன்னார்கள், லஞ்சமில்லாத ஆட்சி வேண்டும், நேர்மையான ஆட்சி வேண்டும், அதற்கான மாற்றம் வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதே தமிழகத்திலே ஒருவன் ஏழையாக பிறந்தான், ஏழையாக வளர்ந்தான், ஏழையாக வாழ்ந்தான், ஏழையாக ஆண்டான், ஏழைகளுக்காக ஆண்டான், ஏழையாகவே மாண்டான். காமராஜ் அவரை தோற்கடித்தார்களா இல்லையா? தந்தை பெரியார் அவருடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் சொல்லாத ஒன்றை சொன்னார். தேவகோட்டையிலே சொன்னார், எனக்கு வயதாகிவிட்டது, எப்போது சாவேன் எனக்கு தெரியாது, என்னுடைய மரண சாசனமாக இந்த தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறேன், 2000 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் காமராஜரை போல ஒரு நேர்மையாளன் பிறந்ததில்லை. குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது இவருடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு கொள் என்று சொன்னாரே, இந்த மக்கள் கேட்டார்களா? இதே சென்னையில் ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், மனிதநேய வேண்டும், எத்தனை தலைவர்கள் சொன்னார்கள். பிரச்சனை என்னன்னு, காமராஜர் பற்றி பேசுகிற காங்கிரஸ் அதன் பிறகு வந்த காங்கிரஸ் தலைவர்கள் பற்றி கூட பேச மாட்டுதே. இல்ல தங்கமா என்ன பத்தி பேசலாமா? என்ன பத்தி பேசலாமா? அவர் என்ன, தங்கபாலுவை பார், இளங்கோவனை பார், வாசனை பார், மூப்பனாரை பார். இப்பதான் உங்க சூதே புரியுது. இந்த மீடியாவில் இருக்கிறவங்க நல்லவனை பார்னு சொல்றதே இல்ல. முடிச்சொலிக்க பார், முள்ள மாறிய பார், அருவாருவத்தை பார், இப்படியே சொன்னீங்கன்னா நாடு எங்க திரும்புது? மனிதர்களால் சாதிக்க முடியாது, தலைவர்களால் சாதிக்க முடியாது. ஒரு வெள்ளம் வந்ததெல்லாம் இப்போது அந்த வெள்ளம் சாதித்ததா இல்லையா? வெள்ளம் வந்தது, ஐயர் வீட்டுல அரிஜன பையன் சாப்பிட்டு இருக்கான், அரிஜன் வீட்டுல ஐயர் வீட்டு பொண்ணு பால் குடிச்சுட்டு இருக்கு. எவனுக்கு எந்த ஜாதி தெரியல, மதம் தெரியல. மசூதிகள் திறக்கப்பட்டது, தேவாலயங்கள் திறக்கப்பட்டது, சர்ச்சுகள் திறக்கப்பட்டது. எல்லோரும் எல்லா இடத்திலும் அமர்ந்தார்கள். எவன் சோறு போட்டான் எவனுக்கும் தெரியாது. எல்லாரும் ஒன்றாக சாப்பிட்டார்கள். இந்த மாற்றம் வந்தது. நல்லவருடைய உள்ள கதவும் இல்ல கதவும் திறந்தே இருந்தது. ஒரே ஒரு சீமாட்டினுடைய உள்ள கதவும் இல்ல கதவு மட்டும் திறக்கவே. மாற்றம் வர வேண்டும் என்பது மட்டும் நோக்கமல்ல, அது நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும்.
இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்ட வர்ற போது என்ன தருவ? அப்படி பழக்கிட்டீங்களேங்க. யாரு பழக்கிட்டீங்க? பழக்கணும். நாங்க எந்த காலத்திலையும் பழக்கல. உங்களுடைய கூட்டணி கட்சி உங்களுக்காக தான் சொல்றேன். உங்களுடைய கூட்டணி கட்சி உங்களுடைய கூட்டணி கட்சி முதல்ல வந்து இலவச டீ உங்களுக்கு முடியாது. முதல்ல இலவச டீ வெட்ட போது போறீங்க. இந்த பதில சொல்ல முடியல. பதில் சொல்ல விட்டாதான் உங்களுக்கு கேள்விக்கு முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் தேர்தலில் நின்று தேர்தல் நிற்கிற போது ரகசியம் இல்லை, பகிரங்கமாக சொன்னேன். நான் வெற்றி அடைந்தால் இந்த நாட்டுக்கு லாபம், தோல்வி அடைந்தால் என் வீட்டுக்கு லாபம். நான் வெற்றி பெற்றால் லஞ்சம் வாங்க போவதில்லை, உங்க குடும்பத்தினர் மக்களுக்கு செலவு செய்ய போவதில்லை சொன்னேன். ஒருவர் வந்தார், பெரியவர், திருச்சியிலே பாண்டமங்கல அக்ரஹாரம், 90 வயது இருக்கும் அவருக்கு. வாங்கோ வாங்கோ என்று அழைத்தார். கம்பேரிட்டிவ்லி யூ ஆர் தி பெஸ்ட் கேண்டிடேட் என்றார். நீங்கள் படிக்கிற காலத்திலிருந்து பார்க்கிறேன், பெரிய போராளி, எல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் ஜெயிக்க மாட்டேன் ஏன் என்று கேட்டேன். நீங்க பேச்சாளர், போராளி, நேர்மையாளர், எல்லாம் சரி, பணம் செலவு பண்ண வேண்டாமா? நான் சொன்னேன், 100 ரூபாய் முதலீடு போட்டு வாழைப்பழக்கம் விற்கிற கிளை கூட மாலையானா என்ன லாபம் பார்க்கிற போது தேர்தலில் 1 கோடி 2 கோடி 3 கோடி என்று செலவு செய்து அவன் எம்எல்ஏ ஆக வந்தால், எம்பி ஆக வந்தால், அவனிடத்திலே நேர்மை நீங்கள் எதிர்பார்ப்பது அயோக்கியத்தனம் இல்லையா? மாற்றம் உங்களிடம் தான் வர முடியுமே ஒழிய மேலிருந்து வந்து விடாது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இப்ப சொல்லட்டுமா? இப்ப சொல்லட்டுமா? இப்ப சொல்லுங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி நாம் எல்லாம் அறிந்த வகையிலான ஒரு ஆகப்பெரிய இலவசமாக ஒரு இலவச வண்ண தொலைக்காட்சி பெற்று என்று சொன்ன போது, உங்களுடைய கட்சியை சேர்ந்த இன்னைக்கு கூட ஒரு ரகசிய ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு சிதம்பரம் அவர்கள் இந்த தேர்தலில் கதாநாயகன் இந்த தேர்தல் அறிக்கை தான் சொன்னாரு. நம்பிட்டாங்க, கதாநாயகனுக்கு ஓட்டு போடுறோம் போட்டாங்க. நம்ம ஊர்ல கதாநாயகனுக்கு தான் ஓட்டு போடுற மக்கள் இருக்கான். நீங்க அதுலயும் தப்பு தான் பண்றீங்க. மாற்றம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது இந்த தேர்தலில் வரும் என்று நான் நம்பவில்லை. நிச்சயமாக அடுத்த தேர்தல் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை முதல் கட்டமாக பதிவு செய்து இப்போது போகிறேன், மீண்டும் வருவேன். இந்த நாட்டுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா மாற்றம் சாத்தியமே என்று பேசுவதற்காக வருகிறார்.